வணக்கம் சென்டர் மேப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்ச் 10, நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அதோட நியூஸும் சேர்த்து கிளப் பண்ணி கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னா மார்ச் 10, 2025 தமிழ்நாடு நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழகத்தில் மேலும் புதிதாக ஒரு கிராம பசுமை காடுகள் அப்படிங்கிறது ஒன்று இனாகரேட் பண்ணியிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. என்னது? கிராம பசுமை காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மரகத பூஞ்சோலைகள்னு சொல்லுவாங்க அந்த பசுமை காடுகளை. எத்தனை இருக்குன்னா மொத்தம் 17 இருக்கு. ஓகேங்களா? நம்ம இதுல 17 இருக்கு. இப்போதைக்கு மரகத பூஞ்சைகள் எங்க அப்படின்னா, மொத்தம் உள்ள பசுமை காடுகள் மரகத பூஞ்சைகள் 17 கிராம பசுமை காடுகள் இப்போ நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83. 75 திறந்து வைக்கப்பட்டிருக்கு, 8 வந்து முடிவடைந்த நிலைகள்ல இருக்கு. ஓகேங்களா? தமிழகத்தில் மரகத பூஞ்சோலைகள் திட்டம் எப்போது துவங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 2022. மொத்தம் எத்தனை இருக்கு? 83 இருக்கு. இந்த 17 சேர்த்து 83 இருக்கு. அதுல 8 வந்து முடிவடையும் தருணத்துல இருக்கு. 75 முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னா, எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 2022. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மரகத பூஞ்சோலை திட்டம், தமிழ்நாட்டில் மரகத பூஞ்சோலை திட்டம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னா, உக்ரைனுக்கு இராணுவ உளவு தகவல் ஒண்ணு கொடுக்கறத யாரு நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா நிப்பாட்டி இருக்கு. ஓகேங்களா? அது போன வருடங்கள். இப்போ அந்த இராணுவ இதுக்கு உக்ரைனுக்கு நான் வந்து வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸா வந்து சொல்லியிருக்கிறது யாரு அப்படின்னா பிரான்ஸ் நாடு இப்ப தற்போது வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபா, இப்போ நமக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்குவதற்கான திட்டம் எங்க எதுக்கு துவங்கி இருக்காங்கன்னா புதுதில்லியில துவங்கியிருக்காங்க. இப்போ புதுதில்லியோட சிஎம் யாருன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. புதுதில்லியில இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சது. பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சி நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க 36 வருஷம் கழிச்சு. இப்போதைக்கு புதுதில்லியில மாதம் 2500 ரூபாய் வழங்குவதா அறிவிச்சிருக்காங்க. எந்த கவர்மெண்ட்னா பிஜேபி கவர்மெண்ட். அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் போயிடுவோம். என்ன அப்படின்னா 2025க்கான இன்னைக்கு அவார்ட்ஸ் தான் நிறைய இருக்கு, பார்த்துருவோம். 2025ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் ஔவையார் அவார்டு, ஔவையார் விருது முன்னாள் துணைவேந்தர் யசோதா சண்முக சுந்தரம் பெற்றிருக்கிறாங்க. அதை நோட் பண்ணிச்சுங்க. வருஷம் இந்த ஔவையார் விருது கேட்கறாங்க. 2025க்கான தமிழக அரசின் ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்காங்கன்னா துணைவேந்தர் யசோதா சண்முக சுந்தரத்துக்கு வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண் குழந்தை முன்னேற்றத்திற்காக மாநில விருது. ஓகேங்களா? யாரு வாங்கியிருக்காங்கன்னா காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த சௌமியாங்கிறவங்க பெண் குழந்தைகளுக்காக உள்ள மாநில விருதை வாங்கியிருக்காங்க. பெண் குழந்தை முன்னேற்றத்திற்கான மாநில விருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2025ஆம் ஆண்டுக்கான மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது. ஏன் இவ்வளவு பெண் குழந்தைன்னா, நமக்கு மார்ச் 8ஆம் தேதி உமன்ஸ் டே கொண்டாடி இருக்கிறோம். அந்த இதோட சேர்த்துதான் இந்த பெண் குழந்தைகள் சம்பந்தமான அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய வழங்கியிருக்காங்க. 2025 ஆண்டுக்கான மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது பெற்றவர் யார் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன். ஓகேங்களா? கலைச்செல்வி மோகன் மற்றும் அழகு மீனா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன். இவங்க 2 பேரும் என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு தின விருது, மாநில பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு தின விருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் துறையில் உயரிய விருதுகளில் ஒன்றான கருதப்படும் ராம்சார் விருது. ஓகேங்களா? ராம்சார் விருது. ஓகே, தமிழ்நாட்டிலிருந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஜெயஸ்ரீ வெங்கடேசன் அப்படிங்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. யாரு? ஜெயஸ்ரீ வெங்கடேசன் ராம்சார் விருது. இதுவும் கொஸ்டின். இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான அவார்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்விரான்மெண்டல் நியூஸ். ஓகேங்களா? ராம்சார் விருது ஜெயஸ்ரீ வெங்கடேசனுக்கு அறிவிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் யாருன்னு பாத்துருவோம். யார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ இருக்கு இல்லைங்களா, புதிய நிர்வாக இயக்குனரா யாரை அறிவிச்சிருக்காங்கன்னா டாக்டர் அஜித் ரத்னகார் ஜோஷி அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஆர்பிஐ கவர்னரா 26வது ஆர்பிஐ கவர்னர் யார் இருக்காங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா இருக்காங்க. அவங்க ஐஆர்எஸ் ஆபீசரு. இதுக்கு முன்னாடி 25வது யார் இருந்தாங்க அப்படின்னா சக்தி காந்ததாஸ். அவங்கள தமிழ்நாட்டு சேர்ந்து தமிழ்நாட்டு ஐஏஎஸ் ஆபீசரு. அவரு 25வது ஆர்பிஐ கவர்னரா நியமனம் பண்ணியிருந்தாங்க. இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட பிரைமரி செக்ரட்டரி. ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டரோட பிரைமரி செக்ரட்டரியா அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சக்தி காந்ததாச பிரைமரி செக்ரட்டரி, பிரின்சிபால் செக்ரட்டரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புக்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் புக்ஸ்ல வந்து 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி, தமிழ் மொழியில சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா பா விமலா அப்படிங்கிற உங்களுக்கு பா விமலான் வழங்கியிருக்காங்க. எந்த புக்கை மொழி பெயர்த்து, இது ஒரு மொழிபெயர்ப்பு புக்கு, மலையாள புக்கை மொழிபெயர்த்திருக்காங்க. யாருன்னா பா விமலா. எந்த இதுன்னா தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. என்ன புக் அப்படின்னா மலையாளத்தில் ஜமீலா எழுதிய எண்ட ஆணுங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கை மொழிபெயர்த்ததுக்காக சாகித்ய அகாடமி விருது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஒன்று பார்த்துருவோம். செக் குடியரசு நாட்டில் என்னன்னா இது வந்து செக் குடியரசு நடைபெற்ற 7வது பிராக் மாஸ்டர்ஸ் முக்கியமான செஸ் சாம்பியன் போட்டி. இது பிராக் மாஸ்டர்ஸ் சர்வதேச செஸ் போட்டியில் யார் விருது வாங்கியிருக்காங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த அரவிந்த் சிதம்பரம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதோட கேபிட்டல் என்ன? செக்கு குடியரசோட கேபிட்டல் என்னன்னா பராகுவே. அதோட அபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னா செக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப் யூனியன்ல இருக்கு, யூரோப் கண்ட்ரில இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டேஸ். என்ன டேஸ்? முக்கியமான டேஸ் என்னன்னா தேசிய தினம். என்னன்னா மொரீஷியஸ் தேசிய தினம் கொண்டாடுறாங்க, நேஷனல் டே கொண்டாடுறாங்க. எப்பன்னா மார்ச் 12. அந்த மொரீஷியஸ் தேசிய தினத்துக்கு யார் வந்து விருந்தினரா போயிருக்காங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அங்க விருந்தினரா போயிருக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த மொரீஷியஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு மேப்ல இது வந்து சவுத் ஆப்பிரிக்கான்னு எடுத்துக்கிட்டா கூட, ஆப்பிரிக்கா கான்டினென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த இடத்துல ஒரு தீவுல இருக்கு. ஓகேங்களா, இங்க வந்து இருக்கிறதா மொரீஷியஸ். நம்ம இந்தியா இங்க இருக்கு. ஓகேங்களா, இங்க இருக்கிறதா மொரீஷியஸ். இதுதான் இந்த வேர்ல்டு மேப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வேர்ல்டு மேப்பா கன்சிடர் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு மேப். ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மடகாஸ்கருக்கு பக்கத்துல மொரீஷியஸ் இருக்கு. மொரீஷியஸ் தீவு. அதோட கரன்சி நேம் என்னன்னா மொரீஷியன் ருப்பி. பிரைம் மினிஸ்டர் யாரு? அதோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னா நவீன் ராம்குலாம் அப்படிங்கிறவரு. நவீன் ராம்குலாம்ங்கிறவரு அதோட பிரைம் மினிஸ்டர். கேபிட்டல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் ஒன்று பார்த்துருவோம். சயின்ஸ் அண்ட் டெக்ல சோதனை முயற்சியில் வெடித்து சிதறிய ஸ்டார்ஷிப் அப்படின்னா இது ஒரு ராக்கெட். ஓகேங்களா, இது யாரோட ராக்கெட் அப்படின்னா எலான் மஸ்கோட ராக்கெட். எலான் மஸ்க் வேர்ல்டுலயே ஒரு பிசினஸ் மேன். டெஸ்லா கம்பெனிக்கு ஓனரு, ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனிக்கு ஓனரு, ட்விட்டர் வாங்கி எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணாங்க இல்லைங்களா, அதோட ஓனரு. அதுக்கப்புறம் அவர் ஈபே, பேபால் அண்ட் நியூரல் லிங்க் இதெல்லாம் வந்து அந்த இத்தனை கம்பெனிக்கு ஓனர் யாருன்னா இந்த எலான் மஸ்க். இவரோட இதுல ஸ்பேஸ் எக்ஸ்ல தான் ஸ்டார் சூப்பர் ஹெவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட்டை ஏவி இருக்கிறாங்க. அது வெடித்து சிதறி தோல்வி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் தான். எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் தான். என்ன அப்படின்னா ஆட்டோமேஷன் எக்ஸ்போஸ் சவுத் 2025 என்ற தலைப்பில் கண்காட்சி எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா சென்னையில ஒரு எக்ஸ்போஸ் நடந்திருக்கு ஆட்டோமேஷனுக்கு. அது எங்கன்னா சென்னையில. இசையமைப்பாளர் இளையராஜா பங்கு பெறும் சிம்போனி இசை நிகழ்ச்சி எங்க நடைபெற இருக்கு அப்படின்னா லண்டன்ல. அப்புறம் ரஷ்ய நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியல்ல முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னா இந்தியா, சீனா. ஓகேங்களா, முதலிடம் பிடித்த நாடு. கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க எங்கேருந்து? ரஷ்யா நாட்டிலிருந்து. அது ஃபர்ஸ்ட் யாருன்னா சைனா, ரெண்டாவது இந்தியா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவங்களோட
நினைவிடம் எங்க அமைக்க உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய ஸ்மிருதி ஸ்தலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இது எங்க இருக்குன்னா நியூ டெல்லி. அதுக்கப்புறம் டென்னிஸ் வீராங்கனைக்கு ஊதியத்துடன் பல்வேறு மகப்பேர் எடுத்துள்ள அமைப்பு எதுனா உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன். அதுக்கப்புறம் தினமணி நியூஸ் ஒண்ணு பாத்துருவோம். என்னன்னா தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பாக தங்குவதற்காக ஒரு விடுதி அமைக்கிறாங்க. அந்த விடுதி வந்து எங்க அமைச்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைக்குது. எங்க அப்படின்னா காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்கள்ல 72 கோடி மதிப்புல இங்க அமைக்கிறாங்க. இதெல்லாம் எத்தனை படுக்கைகள் இருக்குன்னா 700 படுக்கைகள் இருக்கும். அதாவது உமன்ஸ் ஹாஸ்டல்னு வச்சுங்களா, கவர்மெண்ட் ஏற்படுத்துற உமன்ஸ் ஹாஸ்டல். அதுதான் இந்த தோழியர் விடுதின்னு வச்சிருக்காங்க. இந்த விழாவில் எதனால அப்படின்னா மகளிர் அதாவது இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்துச்சுல, அதை தழுவிதான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. 1000 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னா அந்த அட்டையை வச்சுக்கிட்டு அவங்க எங்க வேணாலும் பஸ்ல டிராவல் பண்ணலாம். ஓகேவா? சுய உதவி குழுவினர் தங்கள் தயாரிக்கும் பொருட்களை கிராம மற்றும் நகர்ப்புற பேருந்துகளில் 25 கிலோமீட்டர் வரை கட்டணமின்றி எடுத்து செல்ல 25 கிலோ வரை கட்டணமின்றி எடுத்து செல்ல அந்த அட்டையை உதவும். இப்போ உதவிக்குழு சுய உதவிக்குழுக்கு வச்சிருக்காங்க, அவங்க ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளை பஸ்ல எடுத்துட்டு போறதுக்கு 25 கிலோ வரைக்கும் அவங்களுக்கு அனுமதி இருக்கு. அந்த அனுமதிக்கு அவங்க அந்த அட்டையை காமிக்கணும். நான் சுய உதவி குழுவுல இருக்கேன், இந்த அட்டையை வந்து காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு அனுமதி உண்டு, ஃப்ரீ. ஓகேங்களா? இந்த அட்டை மூலம் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. என்ன திட்டம்? 1000 மகளிர் சுய குழுவினருக்கு அடையாள அட்டைகள் வழங்கும் திட்டம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோஆப்டெக்ஸ் பொருளுக்கு 5% கூடுதல் தள்ளுபடி வரை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சுய உதவி குழுக்கள் என்னென்ன ஆவின் பொருட்கள் தயாரிக்கிறது, இ சேவை மையங்கள்லாம் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் இது தள்ளுபடியும் உண்டு. அப்புறம் டிசீஸ் ஒன்று பார்த்துருவோம். என்னன்னா சிங்கிள்ஸ் நோயின்னு சொல்லிட்டு ஒரு நோய் ஒன்று இது பண்ணிருக்கு. பிப்ரவரி 24 முதல் மார்ச் 2 வரையில சிங்கிள்ஸ் நோய் அக்கின்னு சொல்லிட்டு ஒன்று விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த அக்கின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 24 முதல் மார்ச் 22 வரைக்கும் அந்த அக்கிங்கிற நோய் அது என்ன பண்ணுன்னா அந்த தோல்ல கொப்பளமா வரும். அந்த இது வந்து என்னன்னா அந்த பானைகள்லாம் செய்யற அந்த மேல ஒரு ரெட் கலர்ல ஒன்று இது பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து இப்ப அந்த அக்கிங்கிற அந்த ஷிங்கிள்ஸ் நோய்ங்கிற இடத்துல அப்ளை பண்ணோம்னா அது வறண்டு அந்த நீரை பிடிச்சி இழுத்து ஒரு ஆற வைக்கும். அந்த நோய் இதுதான் பிப்ரவரி 24 மார்ச் முதல் பிப்ரவரி 24 முதல் மார்ச் 2 அது வரைக்கும் அந்த தேதியை தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஷிங்கிள்ஸ் நோய் அக்கி அம்மை விழிப்புணர்வு வாரம் என்று அனுசரிக்கப்படுகிறது. இக்கணக்கெடுப்பில் பங்கேற்ற 50 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட இந்தியர்களில் 56.6க்கு சிங்கிள்ஸ் நோய் பற்றி அதிகம் தகவல் அல்லது எந்த ஒரு தகவலும் தெரியவில்லை. ஆனா இது அதிகமா பரவிட்டு இருக்கு. 50 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களில் சுமார் 90% அதிகமானவர் இந்த வைரஸ் பாதிப்பினை கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதிகமான வயதானவருக்கு தான் இந்த நோய் வரும். சின்னம்மையினை ஏற்படுத்தும் வைரஸான வெரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் மீண்டும் எழுச்சி பெறுவதால் சிங்கிள்ஸ் நோய் ஏற்படுகிறது. அந்த சிங்கிள்ஸ்ங்கிறது என்ன, அக்கிங்கிற ஒரு அம்மை நோய் மாதிரி. என்னன்னா வைரஸான வெரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் மீண்டும் எழுச்சி பெறுவதால் அந்த அம்மை நோய் அந்த வைரஸ் எழுச்சி பெறுவதனால இந்த ஷிங்கிள்ஸ்ங்கிற நோய் ஏற்படுது. ஷிங்கிள்ஸ் என்பது கடுமையா மற்றும் நீண்ட கால அளவில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலி மிகுந்த நோயாகும். அது நமக்கு நரம்புகள்ல ரத்த ஓட்டங்கள்ல வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? 50 வயசு மேல உள்ளவங்களுக்கு தான் இந்த நோய் வரும். விழிப்புணர்வா இருந்துக்கணும். அதுக்கப்புறம் திட்டம் ஒண்ணு பாத்துறோம். ராஷ்டிரிய கர்மயோகி ஜன் சேவா அப்படிங்கிற ஒரு திட்டம் என்னன்னா பீப்புளுக்கும் கவர்மெண்ட் ஆபீசருக்கும் ஒரு நல்ல இணக்கமான புரிந்துணர்வு வரணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டால் ஆரம்பிக்கப்பட்டது இது. ஓகேங்களா? முதல் பணி தொகுதியை தொடங்கியுள்ளது. ஒரு தீர்வு சார்ந்த மிக கனிவான மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட அரசு அதிகாரிகளிடையே சிவிலியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, மிகவும் வலுவான சேவா பவுன் சொல்லுவாங்க, உணர்வை வளர்ப்பதை அவங்க 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் பண்ணி உணர்வை வளர்க்கறதுக்காக உள்ள இந்த திட்டம். அதுதான் இது. என்னன்னா 4 குறுகிய கால பயிற்சி சுற்று வச்சு ஒவ்வொரு சுற்றும் வந்து என்ன 1.5 மணி நேரம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும். ஓகேங்களா? உறவுகளை மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கலைச்செம்மல் விருது 2024க்கான கலைச்செம்மல் விருது தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. 2024-25 ஆண்டிற்கான கலைச்செம்மல் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா
இது வந்து 6 கலைஞர்களுக்கு கொடுத்திருக்காங்க. யாரு அப்படின்னா ஓவிய பிரிவுல இந்த கலைச்செம்மல் விருது கொடுக்கப்படுது. ஏ மணிவேலு விருது பெற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சிறப்பு பிரிவுல வி பாலச்சந்தர் மற்றும் வி கே கனியப்பன் அவங்க விருது பெற்றிருக்காங்க. அப்புறம் கே முரளிதரன் மற்றும் ஏ செல்வராஜ் ஆகியோருக்கு நவீன ஓவிய பிரிவில் விருது பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் சிறப்பு பிரிவுல ராகவன் அவர்களும் விருது பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? இது யாருக்குன்னா ஓவிய கலையில சிறந்து விளங்கியவர்களுக்கு இந்த கலை செம்மல் விருது வழங்கப்பட்டிருக்கு. 2024 தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதுல யாருக்குன்னா 6 பேருக்கு, அதான் இந்த 6 பேரு 1 2 3 4 5 6 ஓகேங்களா? 6 பேருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டே தான் இருப்போம். நீங்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக்ஸ் பட்டனை தட்டிக்கங்க. அந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன். நீங்க எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.